நண்பர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு ஹவுசிங்.காம் பற்றி தெரியும்? ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் தேடலை புரட்டிப் போடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் அது. பிரம்மாண்டமான நிதி, அதிரடியான அறிவிப்புகள் என அனைத்தும் சரியாக இருந்தன. ஆனால் திடீரென ஒரு நாள் அந்த கனவு தகர்ந்து போனது. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட் அப் எப்படி ஒரே இரவில் வீழ்ந்தது? காரணம் என்ன தெரியுமா? இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒரு அவுட்ஸ்போக்கன் சிஇஓ ஆன ராகுல் யதாவன் அதிரடி பேச்சுக்கள் மற்றும் மோசமான மேனேஜ்மெண்ட் முடிவுகள். ஒரு புறம் ஒரு சிறந்த ப்ராடக்ட், மறுபுறம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இழந்த தலைமை. ஆம், ஒரு நிறுவனத்தின் வெற்றியை தீர்மானிப்பது அதன் ஃபவுண்டரின் அணுகுமுறையும் நடத்தையும் தான என்பதை ஹவுசிங்.காம் நமக்கு உணர்த்தியது. இது வெறும் ஒரு நிறுவனத்தின் கதை அல்ல, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு ஸ்டார்ட் அப்பின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் த ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஸ்டார்ட் அப் கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.